இன்னைக்கு ஈவினிங் 7:15 இருந்து சோஷியல் மீடியாவை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்குது கமல் ரஜினியோடைய காம்பினேஷன் படம் தான். நேற்று நைட்டு ரெட் ஜெயண்ட் இதை பத்தி ஒரு அறிவிக்கை விட்டதுலேருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எல்லா ரசிகர்களும் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த எதிர்பார்ப்போட காரணம் என்னன்னா 46 வருஷத்துக்கு கழிச்சு அவங்க சேர்ந்து நடிக்க போறாங்க. 1975 79 வரைக்கும் 20 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணி இனிமே சேர்ந்து நடிக்க வேண்டாம்னு தனித்தனியா படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. போன வருஷமே ராஜ்கமல் பிலிம்ஸ் இதை பத்தி பேசிட்டு இருந்தாலும் அந்த படத்துடைய டைரக்டர் யாருன்னு தான் ரொம்ப நாளா கன்ஃபியூஷன்ல இருந்துச்சு. தக் லைஃப் வரைக்கும் ரஜினியும் கமலும் நடிக்கிற படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கூலி வரைக்கும் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு படங்களும் பெரிய வெற்றி படங்களா ஆகாதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் நடக்குமான்னு ஒரு டவுட்ல இருந்துச்சு. ஜெயிலர் 2 படம் நடிச்சு முடிச்ச ரஜினிகாந்த் இப்ப அதே டைரக்டர் நெல்சனுடைய காம்பினேஷன்ல கமல் கூட நடிக்க போறாருன்னு அதை பத்தி ஒரு ப்ரோமோ ஷூட் எடுத்திருக்காங்கன்னு ரீசெண்டா யூடியூப்ல இருக்கக்கூடிய நிறைய ட்ராக்கர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கார் ப்ரோமோ ஷூட்ல இருக்குதுங்கிறது அந்த கார் 80sல இருந்த காருங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு கார் தான் இப்ப ரிலீஸ் ஆன ஒரு போட்டோல வெளிவந்திருக்கு. மேலும் அப்டேட்ஸ் 21st போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாள் காத்திருந்தா அந்த பெரிய 2 லெஜண்ட்ஸும் இணைஞ்சு நடிச்ச ப்ரோமோ ஷூட்டும் வெளிவரலாம். நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய எக்ஸைட்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.